ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க வீட்டில் யாராச்சும் ஜிம்முக்கு போறவங்க, உங்க பையன் ஹஸ்பண்ட் யாராச்சும் ஜிம்முக்கு போறவங்களா இருக்காங்களா? ஸோ டெய்லி இந்த டிஷ்ல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, இந்த டிஷ்ல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்குன்னு கேட்கறவங்க இருக்காங்களா? எங்க வீட்டில் இருக்கிறாங்கங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சைப்பயிறு தோசை, அதாவது பெசரிட். இது ஆந்திரால ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். இதுக்கு நடுவில் அவங்க உப்புமா ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. பட் நம்ம உப்புமாலாம் செய்ய போறது இல்லை, வெறும் பெசரட் மட்டும் தான் செய்ய போறோம். ஸோ இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்துட்டு இந்த பருப்பு சேர்த்த ஐட்டம் வந்துட்டு நைட்டு டின்னரா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யோசிப்போம். ஏன்னா அது வந்துட்டு நெஞ்சு எரிச்சலை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவே யோசிப்பாங்க. பட் நம்ம அந்த சேர்க்கிற இஞ்சியோ பூண்டோ அந்த சோம்பு ஜீரகம் எது சேர்த்தாலும் அது கரெக்டான அளவு, நீங்க போட்டு இருக்கிற அந்த பருப்பு குவான்டிட்டிக்கு கரெக்டான அளவு நீங்க சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா நெஞ்சு கரிக்காதுங்க. அது இன்னொன்னு வந்துட்டு நம்ம அடை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது பண்றப்போ நிறைய எண்ணெய் ஊத்திடுவோம். ஸோ எண்ணெய் அவ்வளவு ஊத்தெல்லாம் தேவையே இல்லை. எண்ணெய் ஊத்தாமையே இது வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்குதான் நான் வந்துட்டு இது மேஷ்ட் பொட்டேட்டோ பவுடர் சேர்க்கிறேன். மேஷ்ட் பொட்டேட்டோ பவுடர் இல்லைன்னா நீங்க வந்துட்டு பாயில்டு பொட்டேட்டோ கூட சேர்க்கலாம். அதுவும் இல்லைன்னா தேவையில்லைங்க. இது டெக்ஸ்டருக்காக தான் நான் சேர்க்கிறேன். ஒரு அமேசிங் டெக்ஸ்டரை கொடுக்கும் இந்த பவுடர், அதனாலதான் சேர்க்கிறேன். இந்த பவுடர் சேர்க்கிறப்போ நீங்க எண்ணெய் அவ்வளவா சேர்க்காமலே தோசைக்கு ஊத்துற அளவுக்கு இருந்தாலே போறோம். அதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இது கிடைச்சதுன்னா, இந்த மேஷ்ட் பொட்டேட்டோ பவுடர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வர டிஷ்ல நான் எவ்வளவு டிஷ்ல அதை சேர்க்கிறேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதோட யூசஸும் நிறையவே இருக்கும். ஸோ இந்த அடை ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஊற மட்டும் வச்சுட்டீங்கன்னா போறோம். நீங்க வந்துட்டு புளிக்கெல்லாம் வைக்க வேணா, டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் புரோட்டீன் ரிச்சான ஒரு அடை. ஸோ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ புரோட்டீன் ரிச்சான பச்சை பயிறு தோசை பண்றதுக்கு ஒரு 2 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஓவர் நைட் ஊறட்டும். நாளைக்கு இதை வந்துட்டு வடிகட்டி முளைக்கட்டுறதுக்கு வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் ஊறின இந்த பச்சை பயிரை வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கீழே கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. எதர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இல்லைன்னா லியூக் வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாலாம் வேண்டாம். லியூக் வார்ம் வாட்டர் வச்சுட்டு அது மேல வச்சு இப்போ அதை நல்ல ஒரு துணியில கவர் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு துணியில நல்லா கொஞ்சம் டைட்டா கவர் பண்ணிட்டு அதை வந்துட்டு இந்த பாத்திரத்தை மேல வச்சு இதை வந்துட்டு எதர் உங்களுடைய ஸ்டவ் மேலேயோ இல்ல மைக்ரோவேவ் மேலேயோ வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 18-20 ஹவர்ஸ் விட்டீங்கன்னா நல்லா முளை கட்டிடும். இது ஒரு 12 to 15 ஹவர்ஸ் இது வந்து வச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் ஆயிருக்குது, முளை கட்டி இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரவுட்டா வேணும்னா இன்னும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் விட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரவுட்டா வரும். இது நான் வந்துட்டு பாய்லர் ரூம்ல வச்சதுல இவ்வளவு பெருசா வந்திருக்குது. உங்களுக்கு இந்தியால இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நார்மல் கிச்சன்லயே வைக்கலாம். இந்த மாதிரி யூகேல இருக்கிறீங்கன்னா ஸ்டவ்க்கு பக்கத்துலயோ இல்லையே பாய்லர் ரூம்லயே வச்சீங்கன்னா நல்லா ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு என்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பெசரெட்டுக்கு, அதாவது பச்சை பயிர் தோசை அரைக்கிறதுக்கு மசாலா என்ன வேணும்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 6 பல்லு எடுத்திருக்கேங்க. அதாவது கிராம்ஸ்ல ஒரு 22 கிராம்ஸ் வருது. இஞ்சி வந்துட்டு சும்மா ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா டைஜஷனுக்கும் நெஞ்சு கறிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்க்கிறேன். பூண்டோட ஃபிளேவர் தான் நிறைய இருக்கணும். ஜீரகம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன். மிளகா 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு டீஸ்பூன். கொத்தமல்லி நல்ல ஒரு 1/2 கட்டு மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையல்ல கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா முடிஞ்ச வரைக்கும் நிறைய சேர்த்துக்கோங்க. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பர்டிகுலரா இதுல ரிச் இன் விட்டமின் கே. இது சால்ட் ஒரு 2 டீஸ்பூன் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல எல்லாம் கொத்தமல்லி தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுல வந்துட்டு நான் எதுக்கு கார்லிக் வந்துட்டு கிராம்ஸ்லயும் சொல்றேன்னா, நீங்க இந்த அளவுக்கு போடுறப்போதான் அந்த பெசரட் வந்துட்டு அந்த பிளேவரும் நல்லா இருக்கும், உங்களுக்கு நெஞ்சு கரிக்காமையும் இருக்கும். ஸோ இந்த அளவு கண்டிப்பா போடுங்க, ஜீரகமும் பூண்டும். நெக்ஸ்ட் இதுல கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி போட்டுடலாம். இதையும் ஒரு முறை அரைச்சிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கிறேன். இப்போ இதுல இந்த முளைக்கட்டுன பச்சை பயிரை போட்டுலாம். உங்களுக்கு பச்சை பயிர் வந்துட்டு முளைக்கட்ட டைம் இல்லைன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஊற வச்சு கூட இது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா இருக்குன்னுட்டு நான் முளைக்கட்டு வச்சிருக்கேன். பாதி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம், பாதி வரைக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா நைஸா அரைச்சிருக்கிறேன்.
அடுத்த பேட்ச் போட்டு இதையும் அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா நைஸா அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ இதுல நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்னுடைய ஃபேவரட் மேஷ்டு பொட்டேட்டோ பவுடர், இது ஒரு 2 டீஸ்பூன். ஸோ இது வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி கிறிஸ்பினஸ்க்கும் நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பெசரட்டை சுட்டுடலாம். இப்போது பெசரட் ஊற்றிடலாம். நல்லா ஒரு சூடான தோசைக்கல்லில் நல்லா இதை வந்துட்டு தின்னாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இது அடை மாதிரி தான். இது நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்த பெசரட்டுக்கு நம்ம வந்துட்டு ஆனியன் மேலே போட்டு பண்ணலாம். ஸோ நல்லா ஃபைனாக ட்ராப் பண்ண ஆனியன் மேலே போட்டுட்டு இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு திருப்பி போடுறப்போ உதிராமல் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா ஆனதும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் எடுத்துடலாம். இப்போது இந்த பெசரட்டில் வந்துட்டு நான் சீஸும் கொஞ்சம் என்கிட்ட வந்துட்டு சிக்கன் டிக்கா பொடி மாசும் இருக்குது, அதை போட போகிறேன். ஸோ அது 2 பக்கமும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அதை. இப்போ இது 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. இதில் சீஸ் போட்டுட்டு சிக்கனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன் டிக்கா பொடி மாசு இது. ஸோ நல்லா கவர் பண்ணி நல்லா மடித்து கொஞ்சம் நல்லா இந்த சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதில் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சூப்பரான சிக்கன் அண்ட் சீஸ் பெசரட்டும் ரெடி. ஒரு ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் ரிச்சான ஒரு அடை, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அதே டைம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.